நம்ம வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே சிவன் திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கொடுப்பார். இதற்கு சத்தியமாகவும் சாட்சியாகவும் வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள், சிவனடியார்கள் இவர்களெல்லாம் தான். அப்போ நம்ம வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திருப்பி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சிவனருள் இருந்தா பெற முடியும். அதற்கு சாட்சியாக வாழ்ந்த நாயன்மார்களில் ஒருவரான முதல் நாயன்மாராக வாழ்ந்த திருநீலகண்டரனுடைய வரலாற்றை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பதியில வாழ்ந்த அவர் ஒரு ஏழ்மையான சிவபக்தர். வரக்கூடிய சிவபக்தர்களுக்கெல்லாம் திருவோட்ட தானமாக கொடுத்துட்டு வந்தவர். அவர் ஒரு குயவனார். மண்பானைகளை செய்து பிழைக்கும் ஒரு குயவனாராக வாழ்ந்தவர். எளிமையானவரும் கூட. அவர் சிவனடியார்களுக்கெல்லாம் திருவோட தினமும் தானமாக கொடுப்பார். அவருடைய குயவு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல தினமும் ஒரு திருவோடு செஞ்சுருவாராம். அந்த திருவோட வரக்கூடிய சிவனடியார்களுக்கு தானமாக வழங்கிட்டு வந்தவர். இது ஊர் மக்கள் அனைவருக்குமே தெரியும். அவர் ஒரு நல்லவர், எளிமையானவர், சிவபக்தர். எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சிவ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறது அந்த ஊர் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தது தான். அவருக்கு இளமையான பருவம். அந்த இளமை பருவத்தில் அவருக்கு திருமணம் நடைபெறுது. இதில் இன்பத்துறையில் கொஞ்சம் எளிமையாக வாழ்ந்தவர் அவர் அப்படிங்கிறது ஊரறிந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. அதை அவரும் ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு அப்படிங்கிறது, இந்த கதை ஒரு சாட்சியாக அமையக்கூடியது. இந்த இன்பத்துறையில் அவர் எளிமையாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையின் மூலமாக நம்ம விளக்கும் பொழுது, ஒரு கணவரும் தன்னை தவிர வேறொரு பெண்ணை நினைத்து பார்த்தாலோ அல்லது வாழ்ந்தாலோ அவர்களுக்கு கோவம் தான் வரும். இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியுது. இது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டார். ஏன் பொய் சொல்லலை அப்படின்னு கேட்டால், சிவன் மீது மிகுந்த பற்றுடையவர். அதனால் அவருக்கு பொய் சொல்கிறது அப்படிங்கிறது இயற்கையாகவே வரலை. ஆமான்னு ஒத்துக்கிட்டார். இதை ஒத்துக்கிட்டது பிறகு அந்த அம்மா கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இனி எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்னை அப்படின்னு சொல்லாமல் எம்மைன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்தே அவர் ஒரு துறவரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார். அப்போ சத்தியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும், அதாவது இளமை காலம் தொட்டு கடைசி காலம் வரைக்கும் இப்படித்தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டாங்க. சத்தியத்தை யாருக்குமே தெரியாமல் அவங்க காப்பாற்றிக்கிட்டும் வராங்க. ஒரு நாள் சிவத்தின் ரூபமாக ஒரு சிவனடியார் அங்கே வரார். வந்துட்டு, ஐயா, உங்களுடைய குடிசை தான் எனக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. நான் ஒரு விஷயமா வெளியில் போகிறேன். என்னுடைய பொருளை பாதுகாப்பாக வைக்கணும். அதனால தான் இங்கே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு திருநீலகண்டர்கிட்ட சொல்கிறார். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, கொடுங்க ஐயா, நான் பத்திரமா வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்க, என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவனடியாராக வந்தவரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொருளை அவர்கிட்ட கொடுக்குறார். இவரும் வாங்கி கொண்டு போய் பத்திரப்படுத்தி ஒரு பெட்டியில் வைக்கிறார். இவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சிவன் வரார். வந்துட்டு இவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, என்னுடைய பொருளை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்றார். என்ன அவசரம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ என் பொருளை கொடுப்பா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. திருநீலகண்டரும் உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த பெட்டியில் அந்த பொருள் இல்லை, சிவன் மறைச்சிட்டாரு. சிவனடியாராக வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பொருள் எனக்கு வேணும், இல்லைனா நீ தான் திருடியிருப்ப, அது எப்படி வச்ச பொருள் காணாமல் போகும்னு கேட்குறார். ஐயா, நான் ஏழை தான், ஆனால் திருடன் அல்ல, திருட்டு பழிக்கு நான் உரியவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவோ கதறி அழுது பார்க்கிறார். அவர் ஒத்துக்கவே இல்லை. அவருடைய மனைவியும் தேடுறாங்க, அந்த இடத்துல கிடைக்கல. அவங்களும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களும் மன்றாடி கேட்குறாங்க, என்னுடைய கணவர் திருடன் அல்ல, ஏழை தான், அவரே நிறைய தான தர்மங்களை செய்துட்டு வராரு, அவர் ஒரு திருடன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒத்துக்கவே இல்லை. ஊரறிய கொண்டு போய் நிறுத்துறார். இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி நிறுத்துறார். அப்படி கேட்கும் பொழுது இவருக்காக அந்த ஊரே பதில் சொல்லுது. திருநீலகண்டவர் ஒரு நல்லவர், அவர் ஒரு சிவனடியார், அவரே நிறைய தான தர்மங்களை பண்ணிட்டு வர்றார், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் திருட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். சிவன் ஒத்துக்கவே இல்லை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியம் பண்ணுறோன்ட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து இந்த குளத்துல முங்கி எழுந்து எங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்ட்டாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு குளத்துக்குள்ளே இறங்குங்க, நீரில் நின்று கையை பிடிச்சிக்கிட்டே நின்று சத்தியம் பண்ணுங்கன்னு சிவன் கேட்குறார். ஊர் மக்களும் கேட்குறாங்க. இவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இளமை காலத்தில் தொடமாட்டோம், தீண்ட மாட்டோம்னு சொல்லி சத்தியம் ஆயிடுச்சு. அதனால் இவங்க அப்படியே ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்க, நெறிமுறையிலே தான் வாழ்கிறாங்க. அதனால் கையை பிடிச்சி எப்படி நின்று சத்தியம் பண்ணுறதுன்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அவங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வயதாயிடுச்சு, ஊர் முன்னாடி கையை பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு தெரியல, இது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்கவும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறாங்க. அந்த சத்தியத்தை பற்றியும் ஊரறிய சொல்கிறாங்க. இவ்வளவு நாளாக தெரியாமல் இருந்த அந்த ஒரு விஷயம், அந்யோன்யமான அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஊரறிய சிவன் மேலே செஞ்ச சத்தியத்துக்காக அதை அந்த விஷயத்த சொல்கிறாங்க.
அந்த இடத்துல அந்த சிவனடியார் என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே. கைய புடிச்சுக்கிட்டு தான் நீங்க சத்தியம் பண்ண மாட்டீங்க. நான் ஒரு குச்சிய குடுக்குறேன். அந்த குச்சியில இருக்கக்கூடிய 2 முனையிலயும் 2 பேரும் புடிச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ள நின்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்கன்னு" கேட்குறாங்க. குளத்துல போய் 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த குச்சிய புடிச்சுக்கிட்டு குளத்துல முங்கி எழுந்து சத்தியம் பண்றதுக்காக எழுகுறாங்க. எழும்போது தான் தெரியுது, ஊரறிய தெரியுது. அவர்கள் எந்த வயதுல அந்த சத்தியத்த பண்ணாங்களோ, அதே வயதுல திருப்பி அந்த குளத்த விட்டு எந்திரிக்கும் பொழுது அவங்க திருப்பி வெளியில வராங்க. இழந்த ஒரு வாழ்க்கையை இளமை காலத்தின் தொட்டு தன் மீது செய்த சத்தியத்திற்காக காத்து நின்ற அந்த சிவனடியார சிவன் அங்க வந்து காப்பாத்துறார். நடக்காதது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளமை பருவத்த, இழந்த அந்த காலத்தையே சிவன் திருப்பி கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில இழந்த இந்த பொன்னோ, பொருளோ எம்மாத்திரம் அப்படின்னு தோணுற மாதிரியான ஒரு கதை இந்த நாயன்மாரனுடைய கதை. இவர்தான் முதல் நாயன்மாராக விளங்கக்கூடியவர் திருநீலகண்டர். இவருடைய இயற்பெயரே தெரியாத அளவுக்கு ஏன் திருநீலகண்டர், திருநீலகண்டர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, தன்னுடைய இளமை காலம் தொட்டு திருநீலகண்டம், திருநீலகண்டம்ன்ற வார்த்தைய சிவன் மீது வைத்துக்கொண்ட பற்றினால சொல்லிக்கிட்டே இருந்தவரு. எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னா, தான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது. அடுத்த உயிர்களும் நல்லா இருக்கணும், அடுத்த ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்தலாம். எதனால அப்படின்னா, சிவனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு, நாமம் உண்டு. இருந்தாலும் எதற்காக இந்த வார்த்தை அப்படின்னு கேட்டோம்னா, பாற்கடல்ல அமுதத்த கடையும் பொழுது, முதல்ல வந்து அந்த விஷத்த மற்றவர்கள் அனுபவிக்கக் கூடாது, அந்த தீங்க அப்படிங்கிறதுக்காக சிவன் வாங்கி முதல்ல பருகுனார். அப்போதான் அந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த பெயர் வந்தது. அடுத்தவர்கள் கஷ்டத்த நீக்கணும் அப்படிங்கிற பொருட்டு செய்த அந்த ஒரு தத்துவத்தினால தான் அந்த திருநீலகண்டர் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து சிவனுக்கே வந்தது. அதனால தான் இவர் எப்பொழுதுமே திருநீலகண்டம்னு சொல்றார். அடுத்த உயிரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்துணை பேருமே இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சிவத்தின் சொரூபமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் வழங்கிய நாயன்மார்களினுடைய தொகுப்புல முதல் நாயன்மாராக இந்த உலகுக்கு தெரிவித்தவர் திருநீலகண்டர் தான். கதையை கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்குமே நம்ம இழந்ததை சிவன் கண்டிப்பாக அவருடைய அருள் மூலமாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பிடிப்பு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து இனிவரும் பதிவுகளில் நாயன்மார்களினுடைய வரலாறு பற்றி தொடர்ந்து நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.